பையன் என்ன ஓனரே இவனை போய் கூட்டு வந்துட்டு அன்னைக்கு ரோட்ல இருந்து உங்களை என்ன கேவலமா பேசுனியா? டேய் விடியா, தண்ணி போட்டிருக்காமியா, காலையில் எழுந்து போயிடுவான். அன்னைக்கு இதே பதில தானே பேசுனியா, மறந்துட்டீங்களா? நீங்க எப்பயுமே இப்படிதான் ஓனரே. டேய் புள்ள பால் குடிக்கும் போது மாறு கடிச்சிச்சு, எந்த தாயும் கோப்பட மாட்டானா? எனக்கும் இவன் புள்ள மாதிரி தான்டா. வாயா வாடா. நாளைக்கு ரிசல்ட்டே வர போகுது, இன்னும் என்னடா படிச்சுட்டு இருந்தா? நீ சாதிச்சுட்டடா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த டீ கடையில இருந்து எப்படிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? உங்களுக்கு கடை, எனக்கு இது வீடு. இங்கே வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம் படிக்கலை, படித்த நேரம் முக தான் வேலை பார்த்தேன். எங்கள் ஐயா என்னை சொந்த பிள்ளையா பார்த்துக்கிட்டாரு. அண்ணே ஜானே கலக்கிட்டடா. நீங்க என்னவா வர ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட லட்சியம். எங்கள் ஐயாவோட ஆசையும் அதுதான். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஜானே சொல்ல மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், கலக்கிட்ட. கல்யாணராம்ண்ணே, ஜாக்கிங் மாமா, அப்படியாண்ணே? எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வருவாங்கடா, எங்க வர போறாங்க? நம்ம ஜானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் வாங்கடானா வர போறாங்க. ஹலோ ராமா, நீதான் என் மாமா. ஐயோ பொண்ணு பொண்ணு பொண்ணு. யாருங்க பேசுறீங்க? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க யாருங்க பேசுறீங்க? உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற காதலி காதலி காதலி. நீங்க அதுல விழுந்தவதா உங்களை பக்கத்துல பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. எப்பங்க? நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்பா? வேணாங்க, அதெல்லாம் முடியாது. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணி அஞ்சல கடை பஸ் ஸ்டாப். அந்த ரோஜாவை தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு. சரிங்க. சூப்பரா சூப்பர். என்ன ஒருத்தி தலையும் ஒத்தரோசா இல்லையே. ஓய் ஓய் பேட் பாய்ஸ். சார் வாங்க சார். சார் சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன், கடுப்பேத்தாம வாங்க சார். ஏய் அலாரம் வச்சு லவ் பண்றான்டா. சார் வா சார். நீ ஏன்டா உள்ள விடுற? என்னடா ஒத்த ரோசாவோட இங்கே வர்றா? நேத்து நம்ம ஃபோன் பண்ணதை இவ தான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதாவது 7 ஆயிக்கிற போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினானா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடை பக்கமே வரமாட்டேன். ஐயோ போறாடா, புடிங்கடா புடிங்கடா புடிங்கடா. புடிச்சு அம்மி கொண்டாங்கடா. அட பாவி, ராக்கெட்டை விட்டானே, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள, நாம இதுல காதல் கவிதா இருக்கிறதுல. ஆமால செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா? யாருக்கு எழுதுனதோ புக்கு வரும்டா. அதுக்குள்ள எப்படிங்க? உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். கவிதை? அஞ்சல தெய்வமே, என் அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல ஓடி
என்ன அப்ப சாப்பிட விடாம பண்ணது நீதானடா. உன் வாயே அப்ப பார்த்தாதான் இருக்கு. இப்போ கட்டையில வர பாவி பையன் வாயை கடிச்சு விட்டானே. பொட்டாட்டி உதட்ட கடிச்சு விட்டேனே. வந்துருச்சா. ஐயோ, இந்த அப்பத்தால என் மானம் போய் மரியாதை போய். வேகமா தாடா. வேகாது சொன்னா வேகாது. அப்பி புடுவாமா. உப்பாது அவசரப்பட்டா அப்போ உப்பாது. என்ன மாம்சு நைட்டு அக்கா வாயை கடிச்சு விட்டியா? நியூஸ் வச்சது ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? உப்பு கார புளிப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ, இவங்களோட இம்சைய போச்சு. எல்லாத்தையும் கூப்பிடுங்களே, என்னைய கூப்பிடு. யாருக்கு தோணலன்னு. டேய் இது உங்க வீடுடா, உங்களுக்குலாம் இல்லாத உரிமையா? என்ன ஓனர இவன்ட்ட போய் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் போடா, பெத்தல வைக்க சலைக்கணுமா? ஏய் தூக்குங்க. டேய் டேய் பாத்ர கீழ போடாதீங்க. போடா சீக்கிரம் ஒன்ன தொடுறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஐயோ செல்லப்பா. இந்தியாவுல என்ன யாரும் முந்தா முடியாதுடா. அவனுக்கு வீடு வாசல் இருக்குல்ல, கிளம்புங்கிறல்ல. என்ன பார்வை? போடா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்க. யாரு போயா. சார், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் பெருசுபடுத்துறாரு சார். அவர் சொந்த விஷயத்துக்காக எங்களை பலிக்கடை ஆக்க பார்க்குறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்கலான்னு வந்தான். இந்த விஷயத்தை நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன். சார், நான் வாட்ச் பண்ண வரைக்கும் டப்ளிங் மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அந்த கடையில் நடக்கல. அப்பா அக்யூஸ்ட் அவன் தான் சார் அந்த கடையை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது உண்மைதான் சார். அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு 100 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தேங்க்யூ. உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தான் உங்களுக்கு அலாட் பண்ணோம். பட் இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஃபைனலாக 1 மந்த் பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணதை கட்டலைன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடும். சாரி கவாஸ், என்ன தப்பாக நினைக்காதீங்க. போலாமா? என்னையா சொல்லிட்டு போறாங்க? டீலர்ஷிப்பை கைமாத்திடுவாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாதியா? என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கிளம்புறேன் ஓனர். டேய் டேய் ஒன்றும் ஆகாதுடா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயாவு நீ தான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். என்னண்ணே கடை பக்கம் போகாம இங்கே நின்றுருக்கீங்க? என்னாச்சு? என்னடாச்சு? செல்லா காசாடா நானு? செல்லா காசா? ஏண்ணே என்னன்னாச்சு? யார் நீ? என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, என் மாப்பிள்ள தான். என்ன சார் இது? தம்பி எல்லாம் உங்களுக்காக தான். ஏதோ டீலர்ஷிப். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டை வித்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நல்லா இருக்கு சார். இது நீந்த கத்து கொடுத்துட்டு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதை கொடுங்க தம்பி. நான் என்ன சொல்றேன் சொன்னா கேளுங்க. இதை பிடிங்க சார். வாங்க போலாம். அவர் பாசத்துல தானே அப்படி செஞ்சிருக்காரு. அதை ஏன்டா தப்பா நினைக்கிற? அதான்டா பிரச்சனைய. பணம் பாசத்தை தின்றும்டா. சரிண்ணே, கரெக்டாக தானே பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன? இது அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையாடா. போலாம்.
ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? சத்தியமா நீ மட்டும் அந்த பணத்தை வாங்கியிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்புறேன். அவங்க பணத்தை வாங்கி நாம பழிச்சோம்னா அதுல நீ தெரிய மாட்ட, அவங்க தான் தெரியுவாங்க. எனக்கு நீ மட்டும்தான் தெரியணும். இது போதும் முடி, நான் எதை வேணாலும் சாதிப்பேன். வா, போலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க வைக்கலையா? என்ன விஷயம்? சார் நம்ம கடப்பத்திரம் ஜெராக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், அந்த செராக்ஸ் எடுத்து பத்த எங்கடா வச்சிருக்க? ஐயா போட்டாக்கு பின்னாடி ஓனர். இருங்கயா, சாருக்கு டீயை போடுறான். இந்தாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வரேன். என்னப்பா அது? இது என் கார்டு. எந்த உதவினாலும் சந்தோஷமியா. ஐயாவு வழியை காட்டிட்டியா? வழியை காட்டி இந்த வைடா. டேய், கவாசுக்கு போட போடுறான். எங்கடா இருக்க அவன்? போட போடுறான். ஒரு மாதம் தான் எமகால டைம் கொடுத்துருக்காங்க சார். நோ ப்ராப்ளம். 1 வீக்கில் நான் சேங்ஷன் பண்ணுறேன். என் சைட்லேருந்து ஷோரூமுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்ப சொல்கிறேன். ஷோரூம்லேருந்து உங்களுக்கு கால் வரும், கவலையே படாது. இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமியா. வரேன். அப்புறம் கவாசு, பல நாள் கணா 10 செகண்ட்ல நிறைவேற்றிட்டீங்களா உணர? ஐயா பயங்கர குஷியில இருக்கீங்க போல. ஏய் இருக்காத பின்ன. எவ்வளவு நாள் கனவு தெரியுமா சொந்தமா சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு. ஓனர் மூலியமா நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். அப்ப நம்ம 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டா? இப்போ நீதானே என்ன வேணாலும் கேளுன்னு சொன்ன. என்ன வேணாலும் கேளுனா, ஒரு வளையல் வேணும், ஒரு கம்மல் வேணும், செயின் வேணும், அட ஒரு முத்தம் கூட கேட்கலாம். அதுக்குள்ள கல்யாணமா கல்யாணம். முதல்ல சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். எங்க அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வேற ஆளை பாத்துக்கோ. இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நில்றி. ரொம்ப சந்தோஷம்யா. என்ன சுந்தரம், பையன் கடையை போட்டான், அப்புறம் என்ன கல்யாணம் தானே? ஏங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? ஒரு நிமிஷம். ஏன் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? இல்ல எடுபடி வேலை பார்க்க ஆள் பத்தலையா? கோச்சிக்காதீங்கண்ணே. நம்ம சந்திரக்கு பால்சாமி என்ன மார்க்கெட்டிங் வேலை ரெடி பண்ணிருக்காரு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. பால்சாமி இப்ப கடையில் தான் நிக்கிறாரு. சந்திரு வந்து ஒரு 8 அவரை பார்த்தானா நல்லா இருக்கும். என்ன சொல்லியிருக்கேன். இப்போ வந்துடும். தம்பி கிளம்பி உன் ஆபீஸுக்கு போப்பா. ஓகேப்பா. பாப்பா, பாப்பா நெல்லு பாப்பா. பாப்பா, பாப்பா சித்ரா கதவு தரமா. டேய் கதவு தரடா ப்ளீஸ். பாப்பா நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பன் கெட்டவன் இல்லடா. டேய் பாப்பா ப்ளீஸ் கதவு தரடா. சித்ரா வேலைக்கு எப்படி ஸ்டாயினே? இந்த பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். உனக்காவது டிரான்ஸ்ஃபர் தான் ஐயா. நான் பெத்த பொண்ணு, நான் வீட்டுக்கு வரதையே அசிங்கம்னு நினைக்கிறேன். அனாமத்தான் நிற்கிறேன்யா. நம்மளை புலம் போட்டாங்கண்ணே, அவன் ஏதாவது பண்ணணும்ண்ணே. ஏய் ராசாப்பையில் குவாரியிலேருந்து லாரி எடுத்துட்டு வர சொல்லு. ஓனர் என்னடா இது? எனக்கு கல்யாணம் ஓனர். டேய் உண்மையா வாடா. போங்க ஓனர்.
பிரதர் உண்மையை சொல்லுங்க, நேரா போய் அந்த புள்ளையோட அப்பங்களை கட்டி முடிச்சு கதறிடுங்களாமே. டேய் வாங்கடா, சும்மா காட்டா பண்ண. அதெல்லாம் எவன் பொண்ணு தருவான்? சந்தோஷம்டா, சந்தோஷம்டா, மனசு நிறைஞ்சிருக்கு, சந்தோஷம். வாங்க சார், வெறும் பத்திரிக்கைலாம் நான் வாங்க மாட்டேன். ஐ நோ சார். பிரியாணியும் பத்திரிக்கை. என்னடா? அட விடுங்க ஓனர. சரி சரிங்க, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஒரு வழியா குறிஞ்சி பூ பூத்துருச்சு. இனி கல்யாண ராமனுக்கு கச்சேரி தான். சார் சொல்லுங்க சார். கவிதனால தான் உங்க காதல் ஓகே ஆச்சு. பார்த்து செய்யுங்க சார். எனக்கு தெரியும் சார், அதனாலதான் சார் உங்களுக்கு 2. என்னங்க சார் பத்திரிக்கை? சூப்பர் சார். நாங்க அவனுக்கு மட்டும் 2ஆ? டேய் என்னடா நடக்குதுங்க? புது மாப்பிள்ளைக்கு பப்பரி பப்பரி டேய் பாட்டு ஆஃப் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. இந்த பாட்டு போட்டதாலே உங்களுக்கு 2 பாக்ஸ்ல முத பத்திரிக்கையோட கோட்டரும் கோழி பத்திரமா விடா, அடிச்சு விடாரா, வந்துருவோம். கண்டிப்பா வந்துறேனே. சரிங்கண்ணே, வரவேண்ணே. வாயா வாயா, சந்தோஷம். டேய் வாடா. சிரிச்சிட்டு இருக்காங்கடா, எரியுதுடா, சீக்கிரம் வா. வந்து இவங்களை அடிச்சு தூக்குடா. என்னாச்சு? டேய் பாருங்க. தண்ணி எடுங்க பாருப்பா. அறிவு இருக்கா? அறிவு இல்ல உனக்கு? அக்காவும் பாப்பாவும் குறுக்க நிப்பாங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியும்? பாப்பா பாப்பா, ஏய் பாப்பா பாப்பா பாப்பா, ஏய் பாப்பா. உயிர் போகாதப்பவே இவ்வளவு வலி இருக்குன்னா, இவ்வளவு உயிர் போயிருந்தா எவ்வளவு வலி இருக்கும்? இங்க இருந்து யாரும் எதுவும் உனக்கு பண்ணலையா? இனிமேலாவது நல்லது பண்ண பாரியா. உன் பொண்ணுக்கு ஒண்ணாகாது, தைரியமா போ. போய் கூட்டு போ. போயா போயா, போங்கம்மா போங்க. நான் பண்ண தப்பு எனக்கே வினை ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். இதையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சாலை அகலப்படுத்தும் பணிகளை உடனடியாக நிறைவேற்றும்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
தானயா ஒரே உருவாக்குனவ நீ எல்லாருக்கும் எல்லாம் செஞ்ச உனக்காக வழி தெரியாம நிக்கிறேனயா உனக்காக வழி தெரியாம நிக்கிறேன்னு உனக்காக வழி தெரியாம நிக்கிறேனயா பக்கத்தில் என்ன பார்க்கவும் முடியாம தூரமா தள்ளி போகவும் முடியாம உடஞ்சு போயிட்டாதியா அப்படியா உன் வண்டி எடுத்துட்டு வா. நம்ம அடைச்சாமல நம்ம வண்டியில வேணாயா. பொருள் எடுத்து வைக்கிறாங்கயா வந்து சொல்லுங்கயா நீங்க சொன்ன கேட்பாங்க ஏன் வண்டியில வந்துச்சு இடிக்க போறாங்க சொல்லுங்க நீங்க சொன்ன கேட்பாங்க இடிச்சா நம்ம எங்கயா போறது உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இறங்குடா, கீழே இறங்குடா. சார், விடுங்க சார். நீங்க சொல்றீங்க சார். நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். கையா போறத நான் எப்படிப்பா சார் சார் இது வேணா வச்சுக்கோங்க சார் கடையை ஒன்று பண்ணிடுறாங்க சார் மற்றவங்களுக்கு வேணாது கடை சார் எங்களுக்கு இது வீடு சார் சார் அதை சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே
ஊரே உருவாச்சு. இப்போ இந்த ஊரோட வளர்ச்சிக்காக என் அஞ்சலை போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல முடிவுன்னு எதுவும் இல்லை, எல்லாமே ஆரம்பம்தான். என் அஞ்சல நினைவு எனக்குள்ளேயும் அதை சார்ந்தவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எங்களோட தான் இருக்கும். வா 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 ஓனர் வாங்க. ஐயா வாங்க ஓனர். இதுதான் நம்ம புது கடை. கடை இடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவோமா? வாங்க ஓனர். என்னங்க ஓனர், கண்டிப்பாக ஏற்றுங்க. ஏற்றுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. எப்படி ஓனர் நம்ம கடை? ரொம்ப நல்லா இருக்கேன். கஸ்டமரு வா கவாஸ் உள்ள வா. கவாஸ் உள்ள போய் உட்கார். போ உள்ள போ. போமா போய் உட்கார். வாங்க உள்ள போய் உட்கார். ஓனரே அப்படியே எங்களுக்கும் டீ போடுங்க. உங்க கையால டீ சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. எல்லாருக்கும் டீயை போட்டுருவோம். கிழிஞ்சு போச்சு. சொந்து வரும் நேரத்துல அன்னமடி இது தாண்டா பாரு. யானை வெடி வான வெடி நாட்டு வெடி வாங்கி வந்து போட்டு. கரண்ட் போச்சப்பா, எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு